அன்னைக்கு ஒரு நாள் நம்ம அண்ணன் ஃபோன் பண்ணி வாடா கிஃப்ட் வாங்க போகணும் பாரிஸ் கார்னர் வரையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் நாங்கள் பாரிஸ் கார்னர் வந்துட்டோம். ஆனால் அங்கேருந்து கடை 1.5 கிலோமீட்டர் இருந்தனால இந்த ஆட்டோவை புக் பண்ணி அங்கேருந்து ஆட்டோக்காரன்டே எங்களை எப்படியா கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டில் ஏறி உட்காந்தா நம்ம அண்ணன் வந்து ஒரு ஸ்டைல் பண்ணாரு பாருங்க. ஐயோ செம்மையா இருக்கா நல்லா இருக்கா பார்த்தீங்களா அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படியே ஆட்டோவும் போய்கிட்டே இருக்கு. கடைசியாக வந்து நாங்கள் கடையை வந்து சேர்ந்துட்டோம். இங்கே எல்லாமே இருக்குது நல்லாவே இருக்குது. ஆனால் உங்களுக்கு தேவையானது 3வது ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நானும் அண்ணனும் 3வது ஃப்ளோரை கிளைம் பண்ணி எப்படியும் மேலே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா பயங்கரமாக இருக்குது எல்லாமே. என்ன வாங்குறது அப்படின்னு தெரியாமல் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஊற்று பார்த்துட்டு இருந்தாரு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐட்டத்தை வாங்கி அதை கீழே எடுத்துகிட்டு போய் பில்லு போட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி டெஸ்ட் பண்ணி கொடுங்க, நாங்கள் வாங்கினதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி வாங்கணும். டெஸ்ட் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த ஸ்குவிட் ஃபிஷ் இப்படி படுத்தாலும் ஓடும், இப்படி நின்னா அப்படி பின்னாடி வரும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பேண்டா ஒன்று வாங்கினாரு. இதை அடிச்சா நிறைய கலர் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அடிச்சு பார்த்தாரு, நிறைய கலர் வந்துச்சு. உண்மையாலுமே நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு ஒரு ஸ்கார்ஃப் கொடுத்தாங்க, அதை நான் கட்டலை. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன விளையாட்டு பொருள்னு எனக்கே தெரியல. இப்படி சுட்டா ஏதோ ஒன்று போகுது. பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கார் ஒன்று வாங்கினாங்க. இந்த கார் வந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் நல்லா ஒயின்னு போச்சு. கடைசியாக வந்து வாங்கினதெல்லாம் பில்லை போட்டு பேக் பண்ணி அப்படியே நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கணும். சாய் கிருஷ்ணா ஸ்டோரை போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.